சரஸ்வதி நமஸ்துப்யம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்திர் பௌத்துதமே சதா. சரஸ்வதியே நமக. அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் சங்கீதா பேசுகிறேன். இந்த வீடியோ பதிவின் மூலம் லக்னம் கணிப்பது எப்படி, அதாவது பஞ்சாங்கத்தை பயன்படுத்தி கை கணிதத்தால் லக்ன கணிதத்தை ஒரு உதாரண ஜாதகத்தின் மூலம் விவரமாக பார்க்கலாம். இப்போ ஜாதகம் கணிப்பதற்கு பஞ்சாங்கம் அவசியம், அதில் எந்த குழப்பமும் கிடையாது. ஆனால் பஞ்சாங்கம் பயன்படுத்துவதில் சிலருக்கு குழப்பம் வரலாம். ஏன்னா பஞ்சாங்கத்தில் 2 வகையான பஞ்சாங்கம் இருக்கு. ஒன்று வாக்கிய பஞ்சாங்கம், மற்றொன்று திருக்கணித பஞ்சாங்கம். சிலர் வாக்கிய பஞ்சாங்கத்தை பயன்படுத்தி ஜாதகம் கணித்து பலன் சொல்வதுண்டு. இன்னும் சிலர் திருக்கணித பஞ்சாங்கத்தை பயன்படுத்தி ஜாதகம் கணித்து பலன் சொல்வதுண்டு. அதில் நான் திருக்கணித பஞ்சாங்கம் தான் பயன்படுத்துகிறேன். இந்த வீடியோ பதிவின் மூலமாகவும் திருக்கணித பஞ்சாங்கத்தை பயன்படுத்தி தான் லக்ன கணிதமே கணிக்க போகிறோம். சரி, இப்போ ஜாதகம் கணிப்பதற்கு பஞ்சாங்கம் தேவை. அதிலும் குறிப்பாக நாம் எந்த வருடத்தில் பிறந்தவரின் ஜாதகத்தை கணிக்க போகிறோமோ அந்த வருடத்திற்குண்டான பஞ்சாங்கம் தான் அவசியம். இதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அடுத்து பஞ்சாங்கத்தை பயன்படுத்தி ஜாதகம் கணிப்பதற்கு ஜாதகருடைய பிறந்த விவரங்கள் என்னென்ன தேவைன்னு அடுத்து பார்க்கலாம். ஜாதகருடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர், இந்த 3 விவரங்களே போதுமானது. இப்போ இந்த வீடியோ பதிவில் லக்ன கணிதத்தை கணிப்பதற்கு ஒரு உதாரண ஜாதகம் ஒன்று எடுத்திருக்கேன். அதில் ஜாதகருடைய விவரங்களை பார்க்கலாம். ஜாதகரின் பெயர் கார்த்திகேயன். ஜாதகர் பிறந்த தேதி 14/10/2022. பிறந்த நேரம் பகல் 12:50. பிறந்த ஊர் சென்னை. ஜாதகம் கணிப்பதற்கு இந்த 3 விவரங்களே போதுமானது. நம்ம பஞ்சாங்கத்தை பயன்படுத்தி ஜாதகம் கணிக்க போகிறோம். ஆக அக்குழந்தை பிறந்த ஆங்கில தேதிக்குண்டான தமிழ் தேதியை தான் முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதற்கு அக்குழந்தை பிறந்தது 2022. ஆக சுபகிருது வருஷத்திய பஞ்சாங்கத்தில் பக்கம் 52 பாருங்க, அக்குழந்தை பிறந்த ஆங்கில தேதி என்பது அக்டோபர் மாதம் 14. அன்றைக்குண்டான தமிழ் தேதி என்னன்னா புரட்டாசி மாதம் 27. அதை தான் இங்கே விவரமாக கொடுத்துருக்கேன். இதில் கவனிங்க. சுபகிருது வருஷம் புரட்டாசி மாதம் 27 அன்று பகல் 12:50 அளவில் ஆண் குழந்தை ஜனனம். சரி, தமிழ் தேதி என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து லக்னம் கணிக்கலாம். லக்னம் சூரியனை அடிப்படையாக கொண்டுதான் கணிக்கப்படுகிறது. அதாவது சூரியனுடைய நகர்வை அடிப்படையாக கொண்டுதான் லக்னமே கணிக்கப்படுகிறது. இதை மட்டும் மனசில் வச்சுட்டு அப்படியே கவனிங்க. மேற்கொண்டு விவரங்களை தொடர்ச்சியாக அடுத்தடுத்து பார்க்கலாம். ஜாதகர் பிறந்த நேரம் என்பது 12:50. ஜாதகர் பிறந்த தேதி அன்று சூரிய உதயமான நேரம் என்னன்னு அடுத்து தெரிஞ்சுக்கணும். அதற்கு அக்குழந்தை பிறந்தது 2022. ஆக சுபகிருது வருஷத்திய பஞ்சாங்கத்தில் பக்கம் 79 பாருங்க, அங்கு சில குறிப்பிட்ட ஊர்களுக்கு சூரிய உதயம், சூரிய அஸ்தமனம் கொடுக்கப்பட்டிருக்கு. அதில் அக்குழந்தை பிறந்தது சென்னை. ஆக அக்டோபர் மாதம் 14 அன்று சென்னையில் சூரிய உதயமான நேரம் என்பது 6:02. அந்த பக்கத்தில் கவனிங்க. அக்டோபர் மாதம் 11 முதல் 21 வரையிலும் சூரிய உதயமான நேரம் என்பது 6:02. இந்த 11 21 இடைப்பட்ட தேதிதான் அக்குழந்தை பிறந்த 14. ஆக அங்கு கொடுக்கப்பட்ட சூரிய உதயமான நேரத்தை அப்படியே எடுத்துக்கிட்டு அடுத்து கவனிங்க. குழந்தை பிறந்த நேரமான 12:50 அன்று சூரிய உதயமான நேரம் என்பது 6:02 கழிக்கணும். அப்படி கழிக்கும் பொழுது ஒரு விடை கிடைக்கும். அந்த விடை என்பது
குழந்தை பிறந்த தேதியன்று சூரிய உதயத்திலிருந்து குழந்தை பிறந்த நேரம். குழந்தை பிறந்த நேரத்தில் சூரிய உதயமான நேரத்தை கழிக்கும் பொழுது கிடைக்கப்பட்ட விடை என்பது 6:48. அதாவது அக்டோபர் மாதம் 14ஆம் தேதி அன்று சூரிய உதயத்திலிருந்து குழந்தை பிறந்த நேரம் என்பது 6:48. இப்ப இங்க உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம், எதற்காக சூரிய உதயத்திலிருந்து குழந்தை பிறந்த நேரத்தை கண்டுபிடிக்கணும்னு. இப்ப இந்த காலகட்டத்தில் நம்ம நாளை எப்படி கணக்கிடுறோம்னா, இரவு 12 மணி முதல் மறுநாள் இரவு 12 மணி வரையிலும் ஒரு நாள். அதாவது ஒரு நாள் என்பது 24 மணி நேரம். இப்படிதான் நாளை கணக்கிடுறோம். இங்கு கொடுக்கப்பட்ட குழந்தை பிறந்த நேரமும் அதன் அடிப்படையில் தான். அதாவது இரவு 12 மணியிலிருந்து மறுநாள் இரவு 12 மணி வரையும் ஒரு நாள். இப்படிதான் நாளை இப்ப நம்ம கணக்கிட்டு இருக்கோம். ஆனா நம் முன்னோர்கள் நாளை எப்படி கணக்கிட்டாங்கன்னா, இன்று சூரிய உதயத்திலிருந்து மறுநாள் சூரிய உதயம் வரையிலும் ஒரு நாள். அதாவது இன்று சூரிய உதயமாகும் பொழுதுதான் அந்த நாள் என்பது ஆரம்பமாகிறது. மறுநாள் சூரிய உதயமாகும் போது அந்த நாள் என்பது முடிவடைகிறது. அதாவது இன்று சூரிய உதயத்திலிருந்து மறுநாள் சூரிய உதயம் வரையிலும் ஒரு நாள். இப்படிதான் நம் முன்னோர்கள் நாளை கணக்கிட்டாங்க. மேலும் இன்றளவிலும் பஞ்சாங்கத்தில் சூரிய உதயத்தை அடிப்படையாக கொண்டுதான் நாளை கணக்கிட்டு அதில் நாழிகை வினாழிகையாக கொடுத்திருப்பாங்க. அது என்ன நாழிகை வினாழிகைனா, நாழிகை என்பது மணி, வினாழிகை என்பது நிமிடம். நாழிகை வினாழிகையை பற்றிய முழு விவரங்களையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நம் முன்னோர்கள் பயன்படுத்திய ஜோதிட வாய்ப்பாட்டை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஜோதிட வாய்ப்பாடு. ஒரு நாள் என்பது 24 மணி நேரம். இதுதான் நம்முடைய கணக்கு. ஆனா நம் முன்னோர்கள் ஒரு நாள் என்பது 60 நாழிகையாக கணக்கிட்டாங்க. அதாவது 24 மணி நேரத்தை 60 நாழிகையாக கணக்கிட்டாங்க. ஆக ஒரு மணி நேரம் என்பது 2.5 நாழிகை. 24 நிமிடம் என்பது ஒரு நாழிகை. ஒரு நிமிடம் என்பது 2.5 வினாழிகை. ஒரு நாழிகை என்பது 60 வினாழிகை. ஒரு வினாழிகை என்பது 60 தற்பறைகள். இந்த வாய்ப்பாட்டை எந்த அளவுக்கு மனப்பாடம் செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு மனப்பாடம் செய்துக்கோங்க. ஏன்னா இனி இந்த வாய்ப்பாட்டை பயன்படுத்தி தான் லக்னமே கணிக்க போறோம். சரி, அடுத்து பாருங்க. சூரிய உதயத்திலிருந்து குழந்தை பிறந்த நேரத்தை ஜோதிட வாய்ப்பாட்டின்படி நாழிகை வினாழிகையாக மாற்றணும். அப்பதான் நம்ம பஞ்சாங்கத்தை பயன்படுத்தி லக்னம் கணிக்க முடியும். ஜோதிட வாய்ப்பாட்டின்படி ஒரு மணி நேரம் என்பது 2.5 நாழிகைன்னு பார்த்தோம். அதை அப்படியே மனசுல வச்சுட்டு இந்த கணிதத்தை மேற்கொள்ளலாம் வாங்க. சூரிய உதயத்திலிருந்து குழந்தை பிறந்தது 6:48. ஆக 6:48 2.5 நாழிகையால் பெருக்கணும். அப்படி பெருக்கும் பொழுது நமக்கு விடை என்னவாக கிடைக்கும்னா 6:48 என்பது நாழிகை வினாழிகையாக கிடைக்கும். ஏன்னா ஜோதிட வாய்ப்பாட்டின்படி ஒரு மணி நேரம் என்பது 2.5 நாழிகைன்னு பார்த்தோம். ஆக 6:48 2.5 நாழிகையால் பெருக்கும் பொழுது நமக்கு அங்கு விடை நாழிகை வினாழிகையாக கிடைக்கும். இந்த 2.5 நாழிகை என்பது 6 மணிக்கும் பொதுவானது, 48 நிமிடத்திற்கும் பொதுவானது. சரிங்களா? முதலில் 6 மணியை 2.5ஆல் பெருக்கலாம். இந்த பெருக்கல் கணிதத்திற்கு எளிமையாக்கும் விதமாக 2.5 2.5 என அங்கு குறிப்பிட்டிருக்கேன். ஏன்னா தசமத்தில் அரை எண்ணை 5 என குறிப்பிடலாம்.
அதன் அடிப்படையில் தான் 2.5 2.5 என அங்கு குறிப்பிட்டிருக்கேன். 6 மணியை 2.5ஆல் பெருக்கும் பொழுது கிடைக்கப்பட்ட விடை என்னன்னா 15 நாழிகை. அடுத்து 48 நிமிடத்தை 2.5ஆல் பெருக்கணும். அப்படி பெருக்கும் பொழுது அங்கு விடை என்னவாக கிடைக்கும்னா வினாழிகையாக தான் கிடைக்கும். ஏன்னா மணியை பெருக்கும் பொழுது அங்கு விடை நாழிகையாக கிடைக்கும். இதுவே நிமிடத்தை பெருக்கும் பொழுது அங்கு விடை வினாழிகையாக தான் கிடைக்கும். சரி, 48 நிமிடத்தை 2.5ஆல் பெருக்கும் பொழுது அங்கு கிடைக்கப்பட்ட விடை என்பது 120 வினாழிகை. இங்கேதான் நம்ம ஜோதிட வாய்ப்பாட்டை பயன்படுத்தணும். ஏன்னா ஒரு நாழிகை என்பது 60 வினாழிகை. இங்கு கிடைக்கப்பட்ட விடை என்பது 120. ஆக 120 வினாழிகை என்பது 2 நாழிகை. சரிங்களா? இப்போ நம்ம முதலில் 6 மணியை பெருக்கும் பொழுது அங்கு கிடைக்கப்பட்ட விடை என்பது 15 நாழிகை. 48 நிமிடத்தை பெருக்கும் பொழுது கிடைக்கப்பட்ட விடை என்பது 2 நாழிகை. மொத்தம் 17 நாழிகை. இந்த 17 நாழிகை என்பது சூரிய உதயத்திலிருந்து குழந்தை பிறந்தது தான் 17 நாழிகை. ஏற்கனவே 6 மணி 48 நிமிடம், அதாவது மணி நிமிடமாக இருந்ததை நாழிகையாக மாற்றிருக்கோம். ஏன்னா பஞ்சாங்கத்தை பயன்படுத்தி இப்போ லக்னம் கணிக்க போகிறோம். அதற்காக மணி நிமிடமாக இருந்ததை நாழிகையாக மாற்றிருக்கிறோம். ஆக சூரிய உதயத்திலிருந்து குழந்தை பிறந்தது 17 நாழிகை. சரி, இப்போ நமக்கு சூரிய உதயத்திலிருந்து குழந்தை பிறந்த நாழிகை என்னன்னு தெரியும். அடுத்து லக்னம் கணிக்கலாம். ஏற்கனவே சூரியனுடைய நகர்வை அடிப்படையாக கொண்டுதான் லக்னம் கணிக்கப்படுகிறதுன்னு சொல்லியிருந்தேன். சூரியனுடைய நகர்வை எப்படி கண்டுபிடிப்பது? அதற்கு தான் அதில் கவனிங்க. இப்ப அறிவியல் ரீதியாக பார்க்கும் பொழுது சூரியனை தான் பூமி முதற்கொண்டு ஏனைய கிரகங்கள் சுற்றி வருகிறது. ஆனா நம் முன்னோர்கள் நாம் இருக்கக்கூடிய பூமியை மையமாக கருதி பூமியை தான் சூரியன் முதல் மற்ற கிரகங்கள் சுற்றி வருவதாக ஜோதிடத்தில் கணக்கிட்டனர். அதாவது இப்ப சூரியனை ஒரு முறை பூமி சுற்றி வர 1 வருடம் எடுத்துக்கொள்ளும். அதை அப்படியே பூமியை ராசி சக்கரமாக அமைத்து சூரியன் தான் பூமியை சுற்றி வர 1 வருடம் எடுத்துக்கொள்வதாக கணக்கிட்டனர். அதாவது பூமி தான் ராசி சக்கரம். ராசி சக்கரத்தில் 12 ராசிகளையும் 12 மாதத்தில் சூரியன் சுற்றி வருவதாக கணக்கிட்டனர். ஆக சூரியன் ஒரு ராசியை கடக்க 1 மாதமும் 12 ராசியை கடக்க 12 மாதமும், அதாவது 1 வருடமும் எடுத்துக்கொள்ளும். அதை இன்னும் விவரமா பார்க்கலாம். அதில் கவனிங்க, சித்திரை மாதம் 1ஆம் தேதி முதல் அந்த மாதம் முழுவதும் சூரியன் மேச ராசியில்தான் பயணிக்கும். சித்திரை மாதம் முடிவடைந்த பிறகு வைகாசி மாதம் 1ஆம் தேதி முதல் சூரியன் ரிஷப ராசியில் பயணிக்கும். வைகாசி மாதம் முடிவடைந்த பிறகு ஆனி மாதம் 1ஆம் தேதி முதல் அந்த மாதம் முழுவதும் சூரியன் மிதுன ராசியில் பயணிக்கும். இப்படியே ஆடி மாதம் முழுவதும் கடக ராசியிலும், ஆவணி மாதம் முழுவதும் சிம்ம ராசியிலும், புரட்டாசி மாதம் முழுவதும் கன்னி ராசியிலும், ஐப்பசி மாதம் முழுவதும் துலாம் ராசியிலும், கார்த்திகை மாதம் முழுவதும் விருச்சக ராசியிலும், மார்கழி மாதம் முழுவதும் தனுசு ராசியிலும், தை மாதம் முழுவதும் மகர ராசியிலும், மாசி மாதம் முழுவதும் கும்ப ராசியிலும், பங்குனி மாதம் முழுவதும் மீன ராசியிலும் சூரியன் பயணிக்கும். இப்ப நமக்கு சூரியனுடைய நகர்வு காலம் என்னன்னு தெரியும். அடுத்து லக்னத்தினுடைய நகர்வு காலம் என்னன்னு
பார்க்கலாம். அதற்கு உதாரணமாக ஒரு குழந்தை ஆவணி மாதத்தில் பிறக்கிறது. அந்த குழந்தையின் ராசி கட்டத்தில் சூரியன் சிம்ம ராசியில்தான் இருக்கும். ஏன்னா ஆவணி மாதத்திற்குரிய ராசி என்பது சிம்ம ராசி. சூரியன் சிம்ம ராசியில்தான் இருக்கும். சூரியன் இருக்கும் ராசியிலிருந்து லக்ன புள்ளி ஆரம்பமாகும். இப்போ உதாரணமாக சிம்ம ராசியில் சூரியன் இருக்கு. அன்று சூரிய உதயம் என்பது 6 மணி. 6 மணியிலிருந்து 2 மணி நேரம் லக்னம் சிம்ம ராசியில்தான் இருக்கும். அடுத்த 2 மணி நேரம் கன்னி ராசியில்தான் இருக்கும். அடுத்த 2 மணி நேரம் துலாம் ராசியில் லக்னம் இருக்கும். இப்படியே லக்னம் ஒரு ராசியை கடக்க 2 மணி நேரமும் 12 ராசியை கடக்க 24 மணி நேரமும் எடுத்துக்கொள்ளும். ஆக சூரியன் ஒரு ராசியை கடக்க 1 மாதமும் 12 ராசியை கடக்க 12 மாதமும் எடுத்துக்கொள்ளும். லக்னம் சூரியன் இருக்கும் ராசியிலிருந்து லக்ன புள்ளி ஆரம்பமாகும். ஒரு ராசியை கடக்க லக்னம் 2 மணி நேரமும் 12 ராசியை கடக்க 24 மணி நேரமும், அதாவது ஒரு நாள் முழுவதும் எடுத்துக்கொள்ளும். இப்ப நமக்கு சூரியனுடைய நகர்வு காலமும் தெரியும், லக்னத்தினுடைய நகர்வு காலமும் தெரியும். அதனுடைய நகர்வை இன்னும் துல்லியமாக கணக்கிடுவதற்கு ராசி மானத்தை தான் பயன்படுத்த போறோம். இந்த ராசி மானம் என்பது சுபகிருது வருஷத்திய பஞ்சாங்கத்தில் பக்கம் 77 பாருங்க. அங்கு தேசிய வட அச்சாம்ச நிராயன ராசிமானம் என்று கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த ராசிமானம் என்பது ஜோதிட கணக்கீடுகளின் ஒரு பகுதியாகும். அதாவது ராசி, லக்னம் மற்றும் கிரகங்களின் நிலையை கண்டறிய இந்த ராசிமானம் என்பது உதவுகிறது. இப்ப நாமும் ராசிமானத்தை பயன்படுத்தி தான் லக்னமே கணிக்க போறோம். அந்த பக்கத்தில் கவனிங்க, சில குறிப்பிட்ட ஊர்களுக்குண்டான அச்சாம்சம் அங்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதில் நாம் உதாரணமாக எடுத்துக்கொண்ட ஜாதகரின் பிறந்த ஊர் என்பது சென்னை. ஆக சென்னையின் அச்சாம்சம் என்பது 13 டிகிரி. அந்த 13 டிகிரியில் அந்த 12 ராசிக்குண்டான நாழிகை வினாழிகையை அங்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதை நான் அப்படியே ராசி சக்கரம் ஒன்று அமைத்து அந்த 12 ராசிகளிலும் அந்த 12 ராசிகளுக்குண்டான நாழிகை வினாழிகையை அங்கு குறிப்பிட்டிருக்கேன். அதில் கவனிங்க, லக்னம் ஒரு ராசியை கடக்க 2 மணி நேரம் எடுத்துக்கொள்ளும்னு ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அந்த 2 மணி நேரம் என்பது பொதுவான நேரம்தான். நாம் எந்த ஊரில் பிறந்தவரின் ஜாதகத்தை கணிக்கிறோமோ அந்த ஊருக்குண்டான அச்சாம்சத்தை பொறுத்து அந்த 2 மணி நேரத்தில் சில நிமிடங்கள் கூடுதலாகவும் சில நிமிடங்கள் குறைவாகவும் இருக்கும். அதை துல்லியமாக கணிப்பதற்காகவே இந்த ராசிமானத்தை பயன்படுத்துகிறோம். அதில் கவனிங்க, 1 மணி நேரம் என்பது 2.5 நாழிகைன்னு ஏற்கனவே ஜோதிட வாய்ப்பாட்டின் மூலம் பார்த்தோம். அப்ப 2 மணி நேரம் என்பது 5 நாழிகை. ஒரு நாள் என்பது 60 நாழிகை. அந்த 60 நாழிகையில் லக்னம் ஒவ்வொரு ராசியையும் கடக்கும் நாழிகை வினாழிகையை தான் இங்கு துல்லியமாக கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்து அக்குழந்தை பிறந்தது புரட்டாசி மாதம். புரட்டாசி மாதத்தில் சூரியன் எந்த ராசியில் இருக்கும்? புரட்டாசி மாதத்தில் சூரியன் கன்னி ராசியில்தான் இருக்கும். சூரியன் இருக்கும் ராசியிலிருந்து தான் லக்ன புள்ளி ஆரம்பமாகும்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். சரி, இந்த புரட்டாசி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 27ஆம் தேதி வரையிலும் சூரியன் கடந்து வந்த நாழிகை வினாழிகை போக மீதமுள்ள நாழிகை வினாழிகை என்னன்னு அடுத்து தெரிஞ்சுக்கணும். அதற்கு பஞ்சாங்கத்தில் பக்கம் 53 பாருங்க,
ராசி இருப்புன்னு கொடுக்கப்பட்டிருக்கு. அதில் அக்குழந்தை பிறந்தது புரட்டாசி மாதம் 27ஆம் தேதி. ஆக புரட்டாசி மாதம் 27ஆம் தேதி அன்று கன்னி ராசியின் இருப்பென்பது 0 நாழிகை 34 வினாழிகை. கன்னி ராசியின் இருப்பென்பது 0 நாழிகை 34 வினாழிகை தான். அதை நான் அப்படியே இங்கே குறிப்பிடுறேன். இதில் கவனிங்க, கன்னி ராசியின் இருப்பென்பது 0 நாழிகை 34 வினாழிகை. அதாவது சூரிய உதயத்திலிருந்து 34 வினாழிகை வரையிலும் தான் லக்னம் கன்னி ராசியில் இருக்கும். நம்ம ஏற்கனவே சூரிய உதயத்திலிருந்து குழந்தை பிறந்த நேரத்தை நாழிகையாக கணிச்சு வச்சிருக்கோம். ஆக சூரிய உதயத்திலிருந்து குழந்தை பிறந்த நாழிகை என்பது 17 நாழிகை. சூரிய உதயத்திலிருந்து இந்த 17 நாழிகையை லக்னம் கடந்து வந்த ராசி போக 17வது நாழிகை எந்த ராசியில் இருக்கிறதோ அந்த ராசி தான் லக்னம். அதை தான் இப்போ நம்ம கணிக்க போகிறோம். அதில் கவனிங்க, கன்னி ராசியின் இருப்பான 0 நாழிகை 34 வினாழிகையோடு துலாம் ராசியின் மொத்த நாழிகை வினாழிகையான 5 நாழிகை 16 வினாழிகையும், விருச்சிக ராசியின் மொத்த நாழிகை வினாழிகையான 5 நாழிகை 28 வினாழிகையும், தனுசு ராசியின் மொத்த நாழிகை வினாழிகையான 5 நாழிகை 19 வினாழிகையும், மகர ராசியின் மொத்த நாழிகை வினாழிகை என்பது 4 நாழிகை 46 வினாழிகையும் கூட்டும் பொழுது கிடைக்கப்பட்ட விடை என்பது 19 நாழிகை 143 வினாழிகை. ஜோதிட வாய்ப்பாட்டின்படி இந்த கிடைக்கப்பட்ட விடைய நான் எப்படி எழுதுறேன்னா 21 நாழிகை 23 வினாழிகைன்னு எழுதுறேன். அது எப்படின்னா, ஜோதிட வாய்ப்பாட்டின்படி 60 வினாழிகை என்பது ஒரு நாழிகை. இங்கு நமக்கு கிடைக்கப்பட்ட விடை என்பது 19 நாழிகை 143 வினாழிகை. ஜோதிட வாய்ப்பாட்டின்படி 143 வினாழிகையில் 2 நாழிகை உள்ளது. ஏன்னா 60 வினாழிகை என்பது ஒரு நாழிகை, 120 வினாழிகை என்பது 2 நாழிகை. ஆக 143 வினாழிகையில் 2 நாழிகை போக மீதமுள்ள வினாழிகை என்பது 23 வினாழிகை. அதை தான் இங்கே கொடுத்துருக்கேன். அதில் கவனிங்க, 21 நாழிகை 23 வினாழிகை வரையிலும் லக்னம் மகர ராசியில்தான் இருக்கும். அக்குழந்தை பிறந்த 17 நாழிகை என்பதும் மகர ராசியில்தான் லக்னம் இருக்கும். எனவே அக்குழந்தை பிறந்தது மகர லக்னம் தான். அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. இதைத் தொடர்ந்து அடுத்தடுத்து நான் பதிவு செய்யும் வீடியோ தகவலை உடனுக்குடன் பெற விருப்பமுள்ள நண்பர்கள் கலைமகள் ஜோதிடம் என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், மேலும் தங்களின் மேலான கருத்துக்களை பதிவு செய்யவும், தங்களை போன்ற ஜோதிட ஆர்வமுள்ள நண்பர்களுக்கு இந்த வீடியோ தகவலை ஷேர் செய்து அவர்களுக்கும் பயனுள்ள வகையில் அமையட்டும். இந்த வீடியோ தகவலை பார்த்து கொண்டிருக்கும் நண்பர்களுக்கு ஜாதகம் பார்க்க, ஜாதகம் எழுத விருப்பமுள்ள நண்பர்கள் இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய என்னுடைய தொலைபேசி எண்ணிற்கு அழைக்கவும், மேலும் தங்களின் பேராதரவை தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இதைத் தொடர்ந்து அடுத்த வீடியோ பதிவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.